ஏயா அம்மாவாசை முதலாளி, ஆபீஸுக்கு போறவன் தான் சூட்கேஸோட போறான். சவர தொழில் பண்ற உனக்குமா சூட்கேஸ்? நீங்க ஒண்ணுங்க சோன் பப்படி விக்கிறவங்க கூட தான் சூட்கேஸ் எடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்ல, நான் யாரு இல்ல நான் யாருன்னு கேக்குறேன். சாராய சக்கரவர்த்தி கிருஷ்ண மன்ன விஸ்வநாதனுக்கு மட்டும்தான் நான் பார்பர். அப்படியா? அப்படியேதான் முதலாளி. ஊருக்குள்ள நான் ஒரு மாதிரியானவங்க, நாலஞ்சு சங்கத்துக்கு தலைவர், பேட்டைக்கு பிஸ்தா. நான் என் கௌரவத்தை காப்பாத்திக்கணும்ல. ஆமா, அப்படி இருந்து எனக்கு மட்டும் ஏயா சவரம் பண்ற? உங்க மூஞ்சி பெரிய ஏரியாங்க. இந்த ஏரியாவுல கண்டவன் கத்தி வச்சான்னா களை கொத்தி எடுத்துருவான். அதனாலதான் நானே வைக்கிறேன். காத்தவராயா? அவனுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் சாமியே சொன்னையா, காத்தவராயன் அருள் இருந்தா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். காய்ச்சறது சாராயம், கும்பிடுறது காத்தவராயன் சாமி. வா முதலாளி, நீங்க பெரிய ஆளுங்கோ. என்னையா பண்றது? அரசியல்வாதியும் ஆண்டவனையும் அப்பப்ப கும்பிட்டு வைக்கணும். அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். ஆஹா, ஓஹோ, என்ன என்ன சுகம். இப்ப எப்படி டாடி? இருப்பா, எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. அட, நீங்க எடுக்க டாடி சொல்லல, நான் எங்க டாடியை கூப்பிட்டேன். நீ சொல்லுப்பா. நமக்கு பெரிய அவமானம். முதலாளி, நீங்க எதிர்பார்க்கிறது வருமானங்கோ, எதிர்பார்க்காம கிடைக்கிறது அவமானங்கோ. அதையும் ஏத்துக்கிறது உங்க தன்மானங்கோ. இப்ப ரொம்ப அடுக்குமொழி முக்கியங்க. நீ சொல்ற. நம்ம சாரா கடைய போட்டோ எடுத்து நேர்மை பத்திரிகையில போட்டிருக்கான். பள்ளிக்கூடத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் இடையில சாராய கடையா அப்படின்னு கேள்விக்குறி வேற போட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, இதுக்கு சொந்தக்காரன் நீங்க தான் எழுதி உடனடியா அரசாங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கான் அந்த பேப்பர்கார சத்தியம். இப்ப என்னடா பண்றது? ரொம்ப சிம்பிள். ஓட தெரிஞ்சவன் காலை வெட்டணும், எழுத தெரிஞ்சவன் கைய வெட்டணும். வெரி குட் சங்கர். உங்க அப்பனுக்கு முடிய மட்டும் தான் வெட்ட தெரியுது, உனக்கு கைய வெட்ட தெரியுது, காலை வெட்ட தெரியுது. அட, இவன் பிறந்ததே கசாப் கடலிங்கோ. குமாரியா, கலெக்டரின் சர்வாதிகாரம், கலெக்டரின் சர்வாதிகாரம். அண்ணன் அமாவாசை சொல்லுங்க. சொல்லிட்டாங்க. காலையில நாஸ்தா தூங்கல. அந்த கூட்டத்தோட தலைவன் மட்டும் உள்ள வர சொல்லுங்க. எஸ் சார். கலெக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? உள்ள வர்றீங்களா? பாத்தீங்களா, நம்ம கூட்டத்தை பார்த்த உடனே கலெக்டருக்கு ஜன்னி வந்துருச்சு. உள்ள போய் மருந்து கொடுத்துட்டு வர்றேன். யார் யானி? அங்க என்ன கலாட்டா? என் பேரு அமாவாசை, இந்த பேட்டுக்கே லீடர். இந்த விஸ்வநாத ஆட்ல உள்ள வச்சிருக்கீங்களா, அவங்கள உடனே விடுதலை பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இல்ல கோர்ட்டுக்கு போ. நாங்க பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன், நாங்க பார்க்காத கோர்ட்டா? இங்கெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது. நாங்க பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன், நாங்க பார்க்காத கோர்ட்டா? அவங்கள பிடிக்க சொன்னது நீங்க, அதனால தான் இங்க வந்திருக்கோம். என்னது? நான் பிடிக்க சொன்னேனா? யார் அவங்க? பிரஸ்ல பேப்பர் வாங்க வந்தவங்க. பிரஸ்ல பேப்பர்? ஓஹோ, நீதான் அவங்க லீடரா? லீடர் மட்டும் இல்ல, நம்ம பேட்டைக்கே நான் தான் தலைவர். அது மட்டும் இல்ல, ரீசா தா, அதாவது ரிக்ஷா தொழிலாளர்கள் சங்க தலைவர். சாஸ்தா, அதாவது சவர தொழிலாளர்கள் சங்க தலைவர். சேஸ்தா, அதாவது செருப்பு தொழிலாளர்கள் சங்க தலைவர். நீ செருப்பு தைக்கிறவங்க சங்க தலைவர். நான் உன்ன மாதிரி வாய்கழியே பேசுறவங்க வாயை தைக்கிற கலெக்டர். இத பாருப்பா, அது மட்டும் இல்ல, நான் ஒரு பாவுகா பல்ல உடைக்கிற கலெக்டர். நான் ஒரு காவுகா, அதாவது காலை உடைக்கிற கலெக்டர். அது மட்டும் இல்ல, கானோகா, அதாவது கண்ணு நோன்ற கலெக்டர். ஐயோ அப்பா. ஏன்பா, வீட்ல கையை காலு கண்ணு மூக்கு ஏதாவது வச்சிருக்கியா? ஏன், எதுக்கு? ஒருவேளை உன் கையை காலை உடைச்சிட்டேன்னா எக்ஸ்ட்ரா வந்தா வச்சு தைக்கலாமே தான். இத பாருப்பா, ஜனங்களுக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் நான் இந்த பதவியில இருக்கேன். நீ சொல்லபடி நான் கேட்கறதுக்காக இல்ல. இன்னொரு தடவை உன்னை கலெக்டர் ஆபீஸ் காம்பவுண்டுக்குள்ள பார்த்தேன், கூவம் தெரியுமா? கூவம் நான் தடிக்க. அதுல உன் கையை காலை உடைச்சு உடம்ப மட்டும் தூக்கி போட்டுருவேன். இதுதான் உங்க முடிவுன்னா நான் போயிடுறேன். இல்ல, போயிட்டு வர்றேன்னு. டேய், ஒண்ணு வெட்டிட்டு அழு, இல்ல அழுதுட்டு வெட்டி தொலை. முதலாளி, நான் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சுலபமா சாகிறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க. தண்டவாளத்துல கழுத்தவை டொப்புன்னு உயிர் போயிடும், காரியம் முடிஞ்சு. அடுத்தவன் சாகிறதுனா 1000 ஐடியா கொடுப்பீங்களே. எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, டேய் அமாவாசை, உனக்கு என்னடா கஷ்டம்? என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்துறேன்னு ஒப்புதலுக்கு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்களே. இப்போ உனக்கு என்னடா வந்துருச்சு? உங்களை ஆதரிச்சு அந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னால கலாட்டா பண்ணுன்னா
கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா என்ன அவமானப்படுத்திட்டான் அந்த கலெக்டர். உன்னை வெறும் கழுத்தை பிடிச்சுட்டான்டா தள்ளனா. என் சாராய கடை கல்லாவையே மூடிட்டான்டா. மண்டக்காடு மாறி ஆத்தா மனசு வச்சாதான் நம்ம கஷ்டம் தீரும். இதுக்கு தாங்க நமக்குன்னு ஒரு எம்எல்ஏ வேணும். ஏற்கனவே இருந்த எம்எல்ஏவும் செத்து போட்டான். எதுக்கு கண்ட கசமால முடிச்ச பசங்களை எல்லாம் நம்பிட்டு பேசாம நீங்களே எம்எல்ஏவுக்கு நின்னுடுங்க. அறிவு கெட்டவனே, அது ரிசர்வ் தொகுதி. தாழ்த்தப்பட்டவங்க தான் நிக்கணும். ஓ, நீங்க ஒஸ்தப்பட்டவங்களோ? இப்ப என்னங்க பண்றது? ஆஹா, மடப்புறத்து மாரியாத்தா இருக்கும்போது எனக்கு ஐடியா வராமலா போயிடும். யோ, இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவா நீதான் நிக்க போற. ஆ, நானா? அம்மாவாசை, உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் யார் இருக்கிறாங்க? நீ ஒரு நாய் மாதிரி, நன்றி உள்ள நாய் மாதிரின்னு சொல்ல வந்த. நீதாயா இந்த தொகுதிக்கு அடுத்த எம்எல்ஏ? சாந்தா, காந்தா, காந்தா, சாந்தா, நீங்களா? வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். நமஸ்காரம். ஆமா, உங்க நாதசுரங்க பின்னால வருது. எப்போ முன்னால தானே இருக்கும்? வாசிக்கும் போதுதான் முன்னால வச்சிருப்பேன், மத்த நேரமெல்லாம் பின்னாலதான் வச்சிருப்பேன். என்னங்க இது? விரல வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஆட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. வாசிக்கும் போது விரலத்தானே யூஸ் பண்றேன். என்னது இது? தூக்கி வாசிக்கிறேன். இது மாதிரி நீளத்தை நீங்க பாத்துருக்கவே முடியாது. வருது பாருங்க. மெல்ல மெல்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ணன் உங்களுக்காக 6 மாச கச்சேரியை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. எனக்காக 6 மாச கச்சேரி கேன்சல் பண்ணிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. வாயில தான். எங்க அந்த கோயில் கச்சேரியை தவிர வேற எதுவுமே நடக்கலையே. என்னங்க அதா? அது ஒண்ணு இல்ல, நான் வாசிக்கிறதுல மட்டும் மண்ணே இல்ல, அறிவிலையும் மண்ணேன்னு சொல்றான். அது சரி, இந்த மெடல் எல்லாம் யார் போட்டது? உகண்டா நாட்டு ராணி போட்டது. ராஜா என்ன போட்டாரு? உத்தரவு போட்டாரு. என்ன உத்தரவு? இந்த நாட்டை விட்டே வெளியே போண்டு உத்தரவு. ஏன்? என் நாதசுர வாசிப்பை கேட்டுவிட்டு ராணி மயங்கி பொட்டி வடிக்கோட என் கூட வர ஆரம்பிச்சுட்டாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என் நாதசுரத்தினால ராஜா ராணி குடும்பத்துல குழப்பம் வந்துருச்சு. என்னங்க பேசிட்டே இருக்கீங்க? பசிக்குது. கோழி ரெடியா? ஏய், கோழி என்னது? குஞ்சு. கோழிக்கு எதிரா குஞ்சு. முட்டையாவது கிடைக்குமா? சட்டையை கலட்டிட்டு உத்தராட்ச கொட்டையோட அனுப்பிச்சிருவேன். போலிய ஏங்க, இதை எப்படி வாசிக்கிறீங்க? ஏணி வச்சு அதுல வாயை வச்சு வாசிக்கிறேன். எல்லாரும் மாதிரி தூக்கித்தான். சாந்தா, ஏங்க, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களை மட்டுமா பிடிச்சிருக்கு? உங்களுக்கு பின்னால இருக்குதே, அதுவும் தான் பிடிச்சிருக்கு. ஓ, நாதசுரமா? ஆமா. ஐயா, நீங்க வாசிக்கிறத கேட்கணும் போல இருக்கு. இப்ப வாசிக்க முடியாதே. ஏன்? 3ல இருந்து 5 ராகு காலம், 5ல இருந்து 7 யமகண்டம், 7ல இருந்து அமிர்த யோகம். அப்ப வாசிச்சு உன்னை தூங்க வச்சிடுறேன். அப்ப நானு? நீ தூங்கு, வாசிச்சு எழுப்பிடுறேன். ஐயோ, டயர்டா இருக்கு. பெட்ரூம் எங்க இருக்கு? என் பெட்ரூம் இங்க இருக்கு. என் பெட்ரூம் இங்க இருக்கு. என் பெட்ரூம் இங்க இருக்கு. என் பெட்ரூம் இங்க இருக்கு. ஐயோ, பாத்ரூம் எங்க இருக்கு? கலெக்டர், வெங்காய கலெக்டர். நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டான். இவன் எத்தனை நாளைக்கு இந்த கலெக்டர் பதவியில இருக்கிறான்றத நான் பாத்துறேன். என் காசுக்கு முன்னாடி இவன் கலெக்டர் பதவியை கை கட்டி நிக்க வைக்கிறேன். ஆமாங்க முதலாளி, அந்த ஆளை இப்படியே விட்டு வச்சா பாத்ரூம் போறது கூட பர்மிஷன் கேட்க வைப்பாங்க. கவலையே படாத. அந்த கலெக்டரை என் வீட்டுக்கு வரவழைச்சு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ராத்திரி கனவுல சூரக்கோட்டை வீரபத்திர சாமி வந்து சொல்லிச்சுங்களா? இல்ல, போன்ல சொல்ல போகுது. ஹலோ, மெட்ராஸ் காலா? கொடுங்க. நான் விஸ்வநாதன் தான் பேசுறேன். என்னது, கிடைச்சிருச்சா? ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ, சூரக்கோட்டை வீரபத்திர சாமி போன்ல செய்திய சொல்லிருச்சியா? என்ன செய்திங்கோ? நீ பதட்டப்படாத, கைய கால ஆட்டாத. எலெக்ஷன்ல டிக்கெட் கிடைச்சிருச்சு. நீ எம்எல்ஏ ஆக போற. நான் எம்எல்ஏவா? அட எம்எல்ஏ, 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 நான் எம்எல்ஏ, நான் எம்எல்ஏ, எம்எல்ஏ. முதலாளி, முதலாளி, ஐயோ, தங்க கையை கொடுங்க. ஐயோ, ஐயோ, முதலாளி, முதலாளி, இனிமே அந்த கலெக்டரை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் கண்ணுல கடப்பாறை விட்டு நான் ஆடுறேங்கோ. வெரி குட். உன் தேர்தல் சின்னமா கெட்ட பாறையும் சைக்கிள் செயினுமே வச்சிடலாம். பழச நான் மறக்காதவங்க. கத்திரிக்கோல் சீப்பும் தாங்க நம்ம சின்னம். உங்கள் ஓட்டு, அமாவாசைக்கு. உங்கள் ஓட்டு. அமாவாசைக்கு.
உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு. உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு. உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு. நெல்லு. எப்படி என் சாமர்த்தியம் ஒரு ஓட்ட நம்ம பக்கம் எவ்வளவு நைஸா இழுத்த. அறிவு கெட்டவனே, அந்த பொண்ணுக்கு 12 வயசு தான். 21 வயசுக்கு மேலதான் ஓட்டுரிமையே. அமாவாசை வாழ்க. அமாவாசை வாழ்க. அமாவாசை. ச்சே. ஓ. டடடடடடடா. இது எப்படி? இது எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமோ என்ன? என்னடா செய்ய சொல்றீங்க? நீ வெறும் கும்பிட்டுக்கிட்டு வாயா. அமாவாசை 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 அமாவாசை. ஐயோ, வணக்கம்மா. நேற்று நடந்த இடைத்தேர்தலில் திரு அமாவாசை அவர்கள் பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவரை எதிர்த்து நின்ற திரு பெரியசாமி அவர்களை தோற்கடித்தார். மந்திரி சபை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. திரு அமாவாசை அவர்கள் சத்துணவு அமைச்சராக பதவியேற்றார். அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை. என்னப்பா எல்லாம் ஆம்பளையா வந்திருக்கீங்க? மகளிர் அணி வரலையா? ஏன் வரல? என்ன பார்த்த உங்க கண்ணுக்கு மகளிரா தெரியலையா? மகளிரா நீ மகளிர்? ஏ ராசா, எப்படி டேய், இருக்க? அப்படியே இரு. கிட்ட வந்த பிச்சிருவேன். போ. போப்படுவா. ஏ ராசா, இருங்க இருங்க வந்துடுறேன். இந்த வர்றேன். எல்லாரும் மாலை போட ஆசையோடு இருக்கிறாங்க. எதுக்கு வேணாங்கிற? நான் ஒரு நாயுங்கோ, நன்றி உள்ள நாயுங்கோ. என்ன எம்எல்ஏ ஆக்குனது யாருங்கோ? நீங்கோ. காமாட்சி. என்ன மந்திரி ஆக்குனது யாருங்கோ? நீங்கோ. மீனாட்சி. நியாயப்படி மாலை உங்ககிட்ட தாங்க வாங்கிக்கணும். போடுங்கோ போடுங்கோ. பழனி முருகா, எல்லாம் உன் அருள். உன் நன்றி விசுவாசத்தை நினைச்சா என் உடம்பெல்லாம் ஆடுது. ஆடுது. ஆடிட்டு யாருப்பா மாலை போட வந்திருக்குங்க? வந்து போடுங்கப்பா. அண்ணா போடுங்க, அப்பா போடுங்க, பெரியவரா போடுங்க. அம்மா ஐயோ. வாடா கண்ணா, உள்ள போலாம். வா டாவா. இப்ப நான் அமைச்சரே. அமைச்சர உள்ள வாங்க. இன்னும் என்னமோ ஒண்ணு குறையுதே. மாண்புமிகு போடுறது. மாண்புமிகு அமைச்சரே உள்ள வாங்க. அதான் அதானே. நம்ம நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு. இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? காமாட்சி, எல்லாம் விதி, எழுதி வச்ச விதி. ஓ சப்பா. நம்ம எதிரில நிக்க கூட மாட்டான். இப்ப நாம நிக்கிறோம், அவன் உட்கார்ந்து இருக்கிறான். யோ யோ அமாவாசை. அமாவாசையா? அது அப்போ. இப்போ அமைச்சர் ஆள வந்தார். சோழ வந்தான்ல, சோத்துக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருந்த. இப்போ ஆள வந்தார் ஆயிட்டியா? ஆமா, அமைச்சர் ஆள வந்தார். ஆள வந்தார். விஸ்வநாதா உட்கார். பேரை சொல்லி கூப்பிடுறான். ஏயா நிக்கிற? ஐயோ, உட்கார்லனா ஏன்டா நிக்கிறேன்னு கேட்டுருவான் போல இருக்க. இத வந்துட்டேன். ஏண்டா விஸ்வநாதா? விஸ்வநாதா, நடந்தது நடந்து போச்சு. மரியாதை பத்தி கவலைப்படாம அவனை வச்சு காரியத்தை சாதிக்க பாரு. உங்க உடம்புல முக்கியமான இடத்துல மச்சம் இருக்குதுன்னு இப்பதாங்க தெரிய வந்தது. மக்கள் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சேவை செய்யணும். அந்த கலெக்டரை இந்த மாவட்டத்தை விட்டு மாத்திரணும். ஏப்பா விஸ்வநாதா, உனக்கு அறிவு இருக்கா? அவனை வேற இடத்துக்கு மாத்தினா அங்க போய் நிம்மதியா இருந்துருவான். அவன் நிம்மதியா இருக்கணுங்கிறிய உன் மண்டையில மசாலா இருக்காப்பா? மசாலா இருந்தா உன்ன மந்திரி ஆக்கியிருப்பனா? இல்ல, இல்லவே இல்ல.
மண்டையில மசாலாவே இல்ல. அந்த கலெக்டரை இந்த ஊர்லயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறேன். எப்படி? அருமையான ஐடியா அமாவாசை. டே, அத அமைச்சர் ஆள வந்த. ஆ, இந்த பத்திரிக்காரங்களுக்கெல்லாம் என்னமோ பேட்டி கொடுக்கணுமா? அதை நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இது பத்திரிக்காரங்க இடம். உங்க சீட் அங்க இருக்கு. அப்படியா? இது எங்களுக்கு தெரியாதாக்கம். பத்திரிக்கைக்காரர்களும் பதவியில் இருக்கிறவங்களும் ஒன்னா இருக்கணும்னு சமத்துவத்தை நான் விரும்புறேன். அது உனக்கு பிடிக்கலையா? சரி விடு. நீ உட்கார வேண்டிய இடம் இங்க இல்ல, அங்க. பேட்டி ஆரம்பிக்கலாமா? புதுசா மந்திரி சபைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன மாற்றங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்யலாமாவா? செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு. அம்மாவாசைங்கிற என் பேரை தூக்கிட்டு ஆள வந்தான்னு மாத்திருக்கிறேன். சின்ன வீட்டுல குடியிருந்தேன், இப்ப பங்களாவுக்கு மாத்திருக்கிறேன். வயசான வேலைக்காரிய தூக்கிட்டு வயசு பொண்ணா மாத்திருக்கிறேன். இது மாற்றம் இல்லையா? இது மாற்றம் இல்லையா? உங்க சொந்த மாற்றத்தை கேட்கல சார். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறேன்னு சொல்லுங்க. இப்படி விளக்கமா கேள்வி கேட்டீங்கன்னா நானும் விவரமா பதில் சொல்லுவேன். முதல்ல கூவத்தோட நாத்தத்தை போக்க போறேன். எப்படி? ஊர்ல இருக்கிற பூக்கடை, சென்ட் கடை, ஊதுபத்தி கடை, அத்தனை கடையும் கூவத்தோட கரைக்கு மாத்த போறேன். கலெக்டர், உடனே ஏற்பாடு பண்ணு. சார், இதனால் நஷ்டம் தான் வரும், கூவம் மணக்காது. நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீ இருக்கிற. ஏத்து பேசாத. மேல கேளு. போக்குவரத்துக்கு இடைஞ்சலா எங்க பார்த்தாலும் எக்கச்சக்கமா செலவு வச்சிருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். கலெக்டர், யார் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடு. ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இல்ல, அவங்களுக்கு செலவு வைக்க சொல்ல போறேன். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல? நல்ல ஐடியா. எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவுல எங்களுக்கும் பேட்டி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு விஷயம், இந்த ஆள் சொன்னதையெல்லாம் பேப்பர்ல போட்டுறாதீங்க. இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. கலெக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ஃபாலோ பண்ணு. கலெக்டர், மேல வா. ஏயா, பத்திரிக்காரங்க மீட்டிங்ல எனக்கு எதிராவே பேசுனிய, நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க? நான் உங்களுக்கு எதிரா பேசல, உண்மையை தான் பேசினேன். என்னது உண்மை பேசுனியா? உண்மை பேசுறதுக்கு தான் அரசியல்வாதி நாங்க இருக்கிறோம் ஐயா. நான் என்ன சொல்றேனோ அதை நிறைவேற்ற வேண்டியதாயா உன் வேலை. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் பூம்பும் மாடு இல்ல. இங்க பார், அரசியல்வாதியும் அதிகாரியும் மோதுனா ஜெயிக்கிறது அரசியல்வாதி தான். நான் நினைச்சா உன்னை இந்த பதவியில இருந்தே தூக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா ஒண்ணு, நான் நினைச்சா அரசியல சேர்ந்து எலெக்ஷன்ல நின்னு மந்திரி ஆக முடியும். ஆனா உங்களால கலெக்டர் ஆக முடியாது. ஏன், கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா கூட ஆக முடியாது. என்னப்பா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான்? இவன் சொல்றத பார்த்தா வரப்போற எலெக்ஷன்ல நின்றுவான் போல் இருக்கே.